ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். அதிமுக பொதுச் செயலாளர் அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சில விஷயங்களை சொல்றாரு. அது ஒரு வாக்குறுதியையும் கொடுக்கிறாரு. தாலிக்கு தங்கம் மாதிரி தீபாவளிக்கு பட்டாடை அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வேற கொடுத்திருக்கிறாரு. அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு தீபாவளிக்கும் பட்டு வேட்டி பட்டு சட்டை, பட்டு புடவை எல்லாம் கொடுக்கப்படும் ஒரு குடும்பத்திற்கு அப்படின்னு சொல்றாரு. அவங்க திராவிட இயக்கத்தின் நீட்சி அப்படின்னு கிளைம் இருக்கு அவங்க மேல. அண்ணா பேர்ல இருக்கு கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது அவங்க கட்சி பேர்ல. ஆனாலும் அவங்களுடைய சிந்தனை அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறதுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங் ஏற்கனவே இருக்கின்ற பண்பாட்டு விஷயங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதிலேயே மக்களை ஆழ்ந்து போக செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதை பார்க்கும்போது வருது. மக்கள் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அதை அனுமதிக்கிறது ரைட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, அதாவது இந்த விலை மதிப்பற்றவை கொடுக்கப்படும் போது அது சமுதாய அந்தஸ்தை உயர்த்துறதாகவும் பொருளாதாரத்திற்கு ஒரு கிக் ஸ்டார்ட்டாகவும் இருக்கணும். ரெண்டு சேர்ந்து இருக்கணும். முக்கியமாக அது கன்சம்டிவ் அப்படிங்கிறதால மட்டும் இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் கன்சம்டிவாக இருக்கணும். எல்லாமே அந்த கன்சம்டிவ் இருக்கு அப்ரோச்சில் பார்க்கக்கூடாது. உதாரணமாக இதில் IRDPன்னு அந்த காலத்தில் ஒரு லோன் ஒன்று இருந்தது, இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் கீழே நாங்கள்லாம் கலெக்டர் இருந்தது. அப்போ நான் வங்கிக்குள்ளதான் நீங்க வங்கியில் இருந்தீங்க. ஸோ ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது ஒரு பெரிய ஃபேமஸான விஷயம். ஜனார்தன் பூசாரி அப்படிங்கிற ஒரு டிப்டி ஃபினான்ஸ் மினிஸ்டரா அவர் இதுலயே ஒரு வேட்டைக்கு போற மாதிரி இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அதுல ப்ராஜெக்ட் காஸ்ட் 6,000 ரூபா இருக்குன்னா 2,000 ரூபா சப்சிடி கொடுப்பான், 1/3, 4,000 ரூபா லோன். சில கிராமங்கள் என்ன நடந்துகிட்டு இருந்தது, பல இடங்கள் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணாங்க. சில வங்கி அதிகாரி, நேர்மை இல்லாத சில வங்கி அதிகாரிகள், சில கிராம பஞ்சாயத்து ஃபங்க்ஷனரிஸ் இந்த 2,000 ரூபா எனக்கு ஓசியத்தானே கிடைக்குது, அப்போ நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு 500 ரூபா எடுத்துக்கோன்னா அந்த கிராமத்துக்காரர் அவங்க ஓசியத்தானே கிடைக்குது நமக்கு லோனா அப்படின்னு சொல்லி அந்த லாஜிக் அக்செப்ட் பண்ணுறதாகும். ஆனால் ப்ராஜெக்ட் காஸ்ட் 6,000 ரூபா, அந்த 6,000 ரூபாய் கீழே கொடுத்தா ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடும். அதனால இப்போ 6,000 கொடுக்காம 5,000 கைக்கு போதும், 6,000 கணக்கில் வருதுங்கிறது ஒன்று. இன்னொன்று, அந்த நேரத்தில் அவருக்கு ஏதாவது ஒரு செலவு இருக்குன்னு சொல்லுவீங்க. வீட்டில் பெண் பெரிய பொண்ணு ஏட்டா இந்த மாதிரி ஏதாவது செலவு இருக்குன்னா இந்த பணத்தை செலவழிக்கிற டெண்டன்சி இருந்தது. இந்த ரெண்டுமே இருந்தது. அப்போ யுகோ பேங்க்ல முகர்ஜின்னு சொல்லி ரொம்ப ஃபார்வர்ட் லுக்கிங், எங்களுக்கு யுகோ பேங்க் தான் லீட் பேங்க். அவர் அவர்கிட்ட நான் இதை பற்றி விவாதிச்சேன். நம்ம எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் காஸ்ட் கொடுத்தா அவங்களால லோன் திருப்பி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு வி கேம் டு த கன்க்ளூஷன், நம்ம 6,000 ரூபா ப்ராஜெக்ட் காஸ்டா இருக்கும்போது 9,000 ரூபா வரைக்கும் நம்ம கொடுத்தோம்னா அவங்களால அந்த 9,000 திருப்பி கொடுக்க முடியும். ஏன்னா 9,000 3,000 இதாயிருது, சப்சிடி ஆயிருது. 6,000 ரூபா ப்ராஜெக்ட் லோன் ஆயிருது, அவங்களால திருப்பி கொடுக்க முடியும். அப்போ இப்படி செல்லும் பொழுது அவங்களுடைய அந்த கன்சம்டிவ் எக்ஸ்பெண்டிச்சரையும் பண்ணினாலும் ப்ராஜெக்ட் ஒழுங்கா நடக்கும். அப்புறம் முக்கியமானது என்னன்னா ப்ராஜெக்ட் ஒழுங்கா நடத்தணும். இதுல ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்னா கிராமத்துல உள்ள ஒருத்தருக்கு சில சமயம் கன்சம்டிவ் எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படும். இந்த ரெண்டையுமே வி ஷுட் டேக் இட் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். அது மாதிரி 9,000 சொல்லி ப்ராஜெக்ட் ஒரே நாள்ல அவர் அப்ரூவல் கொடுத்தார் நாங்க பண்ணும்போது. அதாவது ஒரு ப்ராஜெக்ட், எத்தனையோ ப்ராஜெக்ட் இருக்கும். ஒரு கடிகார ரிப்பேர் பண்றவருக்கு அல்லது டெய்லரிங் பண்றவங்களுக்கு, ஏன்னா ஹவுரா ஒரு அர்பனைஸ்டு டிஸ்ட்ரிக்ட், அங்க விவசாய லோன் மட்டும் கொடுக்க மாட்டோம், இந்த மாதிரி லோன் கொடுக்கும். அது சக்சஸ்ஃபுல், ஓரளவு சக்சஸ்ஃபுல். எதுவுமே 100% சக்சஸா இருக்காது. ஆனா இருந்த ரேட்டை விட எங்களுக்கு சக்சஸ் ரேட் ஜாஸ்தியாச்சு. இப்போ பருத்தி புடவை கொடுத்தாங்க, பருத்தி வேஷ்டி கொடுத்தாங்க. இது நெசவாளர்கள் கைத்தறி நெசவாளர்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. அவங்ககிட்ட இருந்து வாங்கும்போது மறுக்க முடியாத ஒண்ணு. இவங்களுக்கும் அந்த நேரத்தில் பொங்கல் சமயத்தில் கௌரவமாக ஒரு உடை உடுத்துவதற்கு செலவு இல்லாமல், செலவுலையும் அவங்களால வாங்க முடிகிற மாதிரி இருக்கலாம், செலவு இல்லாமல் அரசாங்கம் கொடுக்கறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் இது அவங்களுக்கு நிச்சயம் உதவியா இருக்கு. ஆனால் உண்மையான மிகப்பெரிய உதவிங்கிறது என்ன? சைக்கிள் கொடுக்கறது, லேப்டாப் கொடுக்கறது,
இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உண்மையான விஷயங்கள். அது வந்து டிவி கொடுக்கிறது. ஏன்னா டிவியில் வந்து எல்லாரும் வந்து சினிமா பார்க்கறது கொடுக்குறாருனாங்க. இல்லை, உலக விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்கும் நாட்டு விவகாரங்களை தெரிந்து கொள்வதற்கும் டிவி பயன்படும். விழிப்புணர்வுக்கு வந்து பயன்படும். இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெர் இஸ் அ ஸ்ட்ராங் எக்கனாமிக் சென்ஸ் இதை கொடுக்கறதுல. பட்டு வேஷ்டியை பட்டுச்சில் அந்த அளவுக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதுல என்ன பெரிய சைமல்டேனியஸ்லி பொருளாதாரம் எந்த அளவுல வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்களுக்கு இதை பட்டு வேஷ்டி பட்டு வச்சு அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு நுகர்வுக்கான செலவு தான் சார். அது நுகர்வோட முடிஞ்சு போகுதுதான். அது போக அந்த 6,000 ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் காஸ்ட்னா நீங்க 9,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறதே வந்து சாதாரணமாக ஒரு மனநிலையில அதை பார்த்தா 6,000த்தையே திருப்பி கட்டுறது இல்லை, அப்புறம் 9,000 கொடுக்க சொல்றீங்களே அப்படின்னு தான் தோன்றும். ஆனா ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிற மாற்று யோசனைகளை முன்வைக்கிற ஆட்கள் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். அதை நீங்க அப்படி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தா ஏற்கக்கூடிய உயர் அதிகாரிகள் இருந்திருக்காங்கிறதே ஒரு ஆச்சரியம். அந்த பேங்க்ல வந்து முகர்ஜி, ஐ வில் நெவர் ஃபர்கெட் த ஜென்டில்மேன். ரொம்ப சீனியர் பொசிஷன், டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் வருவார். வி பிகேம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், உங்க மீட்டிங் வர ரொம்ப லேசா இருக்கு, எனக்கு அவரால் பிரிட்ஜை கிராஸ் பண்ணா போதும், கல்கத்தால இருந்து நான் வந்துருவேன், மற்ற மீட்டிங்லாம் ரொம்ப தூரமா இருக்குங்க. அந்த மாதிரி மீட்டிங்க்கு லீட் பேங்கா இருந்தா கூட டிஸ்ட்ரிக்ட் லெவல் மீட்டிங்க்கு பெரிய அதிகாரிகள் போறது இல்லைங்கிறதும் ஒரு பெரிய கோளாறாக இருந்தது. எல்லாமே முதல்ல ஆரம்பிக்கும் போது ரொம்ப பிஸியா எல்லாரும் வருவாங்க. கொஞ்ச நாள்ல வந்து அது நீர்த்து போயிடும். இந்த தலை நிமிர்ந்து நிற்கும் தமிழகம்னு சொல்லி ஒரு சீரீஸ் ஆஃப் லெக்சர் வந்து இவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஃபேஸ் 1ல நான் பார்த்திருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கண்டிப்பா வருவார். அங்க உட்கார்றதுக்கே வந்து ஏற்பாடு பண்ணாங்க. எந்த அரசியல்வாதியும் வரக்கூடாது, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து எம்எல்ஏ எம்பி யாரும் வரக்கூடாது. அந்த கல்லூரியுடைய முதல்வர், அந்த இதனுடைய ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன், அதுக்கப்புறம் இவர் கலெக்டர், அதுக்கப்புறம் பேசுறவர், இந்த 4 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது ஃபேஸ் 1ல. ரொம்ப சிறப்பாக நடந்தது இன் மை ஒப்பீனியன். ஏன்னா நான் வந்து ரூரல் காலேஜ் மட்டுமே எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போனேன். எனக்கு சென்னை வேண்டாம், பெரிய பெரிய இடமெல்லாம் வேண்டாம்னு சொல்லி அந்த ரூரல் காலேஜில் மாணவர்களுடைய ஊக்கம் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த தரம் வந்து ஃபேஸ் 2 நடக்கும் பொழுது ஒரு இடத்துல கூட கலெக்டர் வரல. அடிஷனல் கலெக்டர் சில இடங்கள்ல வந்தாங்க, சில இடங்கள்ல சப் கலெக்டர் வந்தாங்க. இது வந்து நீர்த்து போயிடுச்சு, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து போயிடுச்சு. கலெக்டர் வரும்பொழுது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. எந்த ஒரு ப்ரோக்ராமே அது மாதிரி ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அதை நீர்த்து போகுது. அது வராம போறாங்கன்னா அதை வெறும் சடங்காக பாக்குறாங்க, சம்பிரதாயமா பாக்குறாங்கன்னு அர்த்தம். அதனுடைய சீரியஸ்னஸ் சப்போஸ் somebody tells me எல்லா இடத்துலயும் நான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்கிறது அப்படிங்கிற கட்டத்தினால ஒரு இடத்துல கலெக்டர் வந்து எனக்கு சர்க்கியூட் ஹவுஸ்ல ஃபோன் பண்ணி சொல்றாங்க, சார் எனக்கு தவிர்க்க முடியாத வேலை இருக்கு. ஆனா எனக்கு தெரியும் கலெக்டருக்கு எல்லா நாளும் தவிர்க்க முடியாத வேலைகள் இருக்கத்தான் செய்யும். இதையும் ஒரு தவிர்க்க முடியாத வேலையாக நினைத்தால் மட்டுமே வர முடியும், இல்லைன்னா தவிர்க்க முடியாத வேலைகள்ல இதுவும் ஒண்ணு. அங்கதான் சார் அந்த பொதுவான மனநிலைக்கும் மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களுக்கும் இடையில உண்டான வேறுபாடு அங்கதான் வருது. அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிச்சு வேலை செய்யக்கூடியவர்களுக்கும் ஏற்கனவே போட்ட பாதையிலேயே தொடர்ந்து நடைபோடுகிறவர்களுக்கும் இடையில உண்டான வேறுபாடு அதுலதான் வருதுன்னு நினைக்கிறேன். அதுல வைரமுத்துடைய உதயசந்திரன் ஐஏஎஸ் தமிழ்ல மேல ரொம்ப ஆர்வம் உள்ளவர்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து when he was secretary to CM, இப்போ finance இருக்காரு, முதலமைச்சருடைய தனி செயலாளராக அவர் இருந்த பொழுது கணியன் பாலன், ஈரோட்டில் இருக்கிற என்னுடைய நண்பர், மார்க்சிய சிந்தனையோட வந்து நம்முடைய தமிழ் வரலாறுலாம் வந்து எழுதியிருக்காரு. அவர் சொல்றது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, மாமூலனார் வந்து ஒரு பாடல் பாடும் பொழுது, ஒரு மன்னனை புகழ்ந்து பாடும் பொழுது, அந்த இன்னொரு மன்னனோடு ஒப்பிட்டு வடநாட்டில் உள்ள ஒரு மன்னனை பற்றியும் சொல்லுகிறார். அப்போ பாலனுடைய கணிப்பு என்னன்னா, எப்ப ஒரு மன்னனை பத்தி பாடும்போது இன்னொரு மன்னனை எப்போ கூப்பிடுவாங்க, அவன் கான்டெம்பரரியா இருக்கிற. அப்போ அந்த மன்னருடைய காலம் கிமு 3வது நூற்றாண்டு அல்லது கிமு 5வது நூற்றாண்டு என்று இருந்தால், மாமூலனால் பாடப்பட்ட இந்த மன்னனும் கிமு 5வது நூற்றாண்டை சேர்ந்தவனாகத்தான் இருக்க முடியும். அப்ப சங்க இலக்கியங்களை நீங்க கிமு 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3வது நூற்றாண்டு வரைக்கும் சொல்றது தவறு. இப்படி பல கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஐ எம் a great admirer of the logic, அவர் பிரசன்ட் பண்ண லாஜிக். இவர் ஒரு மீட்டிங், ஒரு புத்தகம் வெளியிட்டுக்குன்னு சொல்லி மீட்டிங் நடத்தினார். ஒரு 20 பேர் 25 பேர் வந்திருப்பாங்க. ஆனா உதயசந்திரன் அதுக்கு வந்தார். அவர் கூப்பிட்ட உடனே உதயசந்திரன் அதுக்கு வந்தார். ஏன் அவருக்கு இல்லாத வேலையா, இது முக்கியம்னு சொல்லி சார், ஏன்னா இது நிச்சயமா முக்கியம் தான், அதனால உதயசந்திரன் வந்தார். இதுதான் வாழ்க்கையில ப்ரையாரிட்டைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வைரமுத்துடைய பழைய கவிதை ஒண்ணு நினைவுக்கு வருது சார். அந்த பட்டு துணிக்கான கனவில் இருந்த போது கட்டி இருந்த கோபனமும் களவாடப்பட்டது அப்படின்னு.
இப்ப எடப்பாடி பட்டு துணிக்கான கனவை விதைக்கிறாருன்னா எந்த கோவணத்தை உருவ போறாங்கன்னு தெரியல. அது மட்டும் ஏற்கனவே இல்லங்க, அந்த இவங்க தாலிக்கு தங்கம் திட்டத்தை இவங்க கொண்டு வந்துட்டு இவங்க வந்து கைவிட்டாங்களே. கடைசி 2 வருடங்கள் வந்து கைவிட்டாங்க. தாலிக்கு தங்கம் கொடுக்கப்படவில்லையே. கொடுக்கல. இவங்க வந்து ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி தாலிக்கு தங்கத்தை கைவிட்டு விட்டு அவங்க அபிஷியலா வந்து இவங்க சொன்னாங்க இதை கைவிட்டுறோம்னு சொல்லி சொன்னாங்க திமுக அரசு வந்து. உடனே இவங்க கைவிட்டாங்க, துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரு, ஏன் நீங்க உங்க கடைசி 2 வருஷத்துல நீங்களே கொடுக்கலையே, அனௌன்ஸ்மெண்டோட தான் இருந்தது. லேப்டாப்பும் அப்படித்தான் பல இடங்களில் கொடுக்கப்படாமல் இருந்தது. இந்த கூட்டங்கள்ல அவர் வந்து வாகனத்திலிருந்து பிரச்சார வாகனத்திலிருந்து பேசுறாரு. அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மயங்கி விழுந்தது கூட தெரியாமல் அவர் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு. அல்லது தெரியாமலா அல்லது பேச்சு தடைப்பட்டு விடக்கூடாதுன்னு தொடர்ந்து பேசுகிறாரா அப்படின்னு தெரியல. பக்கத்துல இருக்கிறவர் மயங்கி விழுறாரு. அதை மற்றவங்க எல்லாம் தான் அவரை கொண்டு திரும்பவும் வேனுக்குள்ள கூட்டு போய் அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை மயக்கம் தெளிவிச்சு வச்சிருக்கிறாங்க. இவர் பேச்சை நிறுத்தவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. இதை எப்படி சார் புரிந்து கொள்வது? எனக்கு அது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. பேச்சு தொடர்வதை பற்றி நான் குறை சொல்லவில்லை. ஆனால் மயங்கி விழுந்தவுடன் உடனடியாக மற்றவர்களிடம் இவருக்கு என்ன என்று உடனடியாக பாருங்கள், என்னிடம் வந்து கூறுங்கள் சொல்லிட்டு பேச்சை வந்து தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இயல்பாக மனிதர்கள் அப்படித்தானே இருப்பாங்க. ஆமா, அது ஒரு கண்டுக்காம தெரியாம இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பக்கத்துல இருந்திருக்காங்க, பரபரப்பாகுது இல்ல பக்கத்துல. பிளஸ் அந்த மயக்கம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா தெளிவித்ததுக்கு அப்புறம் அவரே வந்து பொன்னாடையெல்லாம் போர்த்திருக்காரு இவர். அதனால ஒரு டெம்பரரி செட்பேக், நாட் அ சீரியஸ் செட்பேக் தான். ஆனால் அது டெம்பரரி செட்பேக்கா இருந்தாலுமே நிச்சயமா பக்கத்துல உள்ள ஒரு மயக்கம் விடும்போது அதை பார்க்கணும். பக்கத்துல இடியே விழுந்தாலும் எடுத்த வேலையை முடிக்கிற வரைக்கும் கருமமே கண்ணா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அத உண்மையிலேயே ரொம்ப சீரியஸா நடைமுறைப்படுத்துறாரோ அப்படின்னு தோணுது. விடுங்க சார், விஜயகாந்தோட பெட்டர். அவர் கேண்டிடேட் எல்லாருக்கும் முன்னாடி சாத்துன்னு சாத்துவாரு. இன்னொரு கேண்டிடேட் கேட்டாரு, என்னையும் சாத்துங்க, உங்க கை ராசியான கை, நீங்க சாத்துனா ஜெயிச்சு சொன்னாரல்ல, அந்த செய்தி வந்தது. எங்க போயிருக்கு தமிழ்நாட்டு அரசியல்? இப்ப அடுத்த விதமாகவும் இருக்கு சார். அண்ணாமலை நயினார் நாகேந்திரனுடைய பயணத்துல போய் பேசும்போது அதிமுகவை அடிமை கட்சின்னு சொல்லி திமுக பேசுறாங்க. மக்களுக்கு அடிமையான கட்சி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி, அடிமை கூட்டணின்னு சொல்றாங்க. மக்கள் தான் எஜமானர்கள், நாங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கு அடிமையாக சேவை செய்கிறவர்கள் தான் அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை வேறு விதமாக இன்டர்பிரேட் பண்ணி சுவாரஸ்யமா கூட்டுறாரு அண்ணாமலை. நீங்க தான் அடிமைன்னு தான் வழக்கமாக எதிர்கட்சிகள் சொல்லும். ஒரு சார்ஜ் ஒருத்தர் வச்சாச்சுன்னா உடனே வந்து நீங்க தான் அடிமை, நாங்களா அடிமை அப்படின்னு சொல்லிதான் பதில் சொல்றாங்க வழக்கமாக சில காலமாக. ஆனா இப்பதான் வந்து வேற ஒரு டைமென்ஷனுக்கு பதில் உரை வர்ற மாதிரி தெரியுது. அப்படித்தானா? இல்ல, பிஜேபி சூழ்நிலைக்குத்தான் அடிமை. இதுல பாருங்க, மகாராஷ்டிரால பாம்பே முனிசிபல் கார்பரேஷன் எலெக்ஷனுக்கு முதல்ல வந்து ரொம்ப இது பண்ணி உனக்கு இவ்வளவுதான் கொடுப்பேன் அவ்வளவுதான் கொடுப்பேன்னு இருந்தாங்க. இவர் போயிட்டாரு, அஜித் பவார் போயிட்டாரு. அடுத்து ஷிண்டேயும் வந்து பயங்காட்டிக்கிட்டு இருந்தாரு, நான் கூட வந்துட்டுமா அப்படின்னு. அவர் ஷரத் பவார்ட்ட கேட்கறாரு நியூஸ் வந்தோடனே அவசரமா அவருக்கு 87 என்னமோ கொடுத்துருக்காங்க. 130 நாங்க கண்டெஸ்ட் பண்றோம், 87 நீங்க கண்டெஸ்ட் பண்றீங்கன்னு பெரும்பான்மை தொகுதியில் கொடுத்துருக்காங்க. அதனால இவங்க அப்படி ஒன்றும் தைரியசாலிலாம் கிடையாது. மற்றவங்கள மிரட்டி காரியம் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்களே ஒழிய, மிரட்டலுக்கு பயப்படாம ஒருத்தர் எந்திரிச்சுட்டாருன்னா இவங்க இது பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது ஊடுருவல்காரர்களை வாக்குகளுக்காக என்கரேஜ் பண்றது, ஊக்கப்படுத்துகிறார் மமதா பானர்ஜின்னு ஏற்கனவே பேசிட்டு இருந்தாங்க சார். இப்போ வந்து டெல்லியில நடந்த பயங்கரவாத தாக்குதல், அப்புறம் நாட்டின் வேறு சில பகுதிகளில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்று அமித்ஷா ராஜினாமா செய்யணும் அப்படின்னு மமதா பானர்ஜி திரும்ப கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. இப்போ உடனே ஏற்கனவே சொன்ன கமெண்ட் எல்லாம் வேகம் குறைஞ்சிருமா என்னன்னு பார்க்கணும். இந்த விஷயத்தைப்படி பார்த்தா அவங்க குறைவாங்களா, இல்ல அபிஷேக் பானர்ஜியே மமதா பானர்ஜி பிற தலைவர்கள் மேல விசாரணை அமைப்புகள் இன்னும் தீவிரமாக அடிக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். தீவிரமா அடிக்கும். ஏன்னா தர்மியுடைய வழியில் வந்தவர்கள் இந்த பிஜேபிக்காரங்க. திருவள்ளுவர் தர்மி வந்து நல்லா சொல்லுவாரு, நானே கேள்வி கேட்கிறேன், எனக்கு கேட்கத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி இவங்க இது மாதிரி கேட்கத்தான் தெரியும். மம்தா ஏதாவது கேள்வி கேட்டா பதில் சொல்ல தெரியாது, ஸ்டாலின் கேட்டா பதில் சொல்ல தெரியாது, ராகுல் காந்தி கேட்டா பதில் சொல்ல தெரியாது, அதை கடந்து போவார்கள், அர்த்தம் செய்வாங்க. ஒரு இன்டர்பிரிட்டேஷனை நல்ல விதமான இன்டர்பிரிட்டேஷன் பேசணும்.
நயினார் நாகேந்திரனும் அண்ணாமலையும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளும் போது நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, இதுவரைக்கும் உண்டான ஆட்டம்லாம் பெரிய ஆட்டம் இல்லை, நானும் அண்ணாமலையும் இதுக்கு மேல ஆடுவோம் ஒரு ஆட்டம், அதை பார்த்து நீங்க அதிர்ந்து போவீங்க அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எந்த விதமான நயினார் நாகேந்திரனுக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருந்தது அண்ணாமலை தான். அதனால இங்க நம்ம கூட வந்து ஒரு கும்மி ஆட்டத்துக்கு நம்ம கூட வந்து நின்னா இருக்கிறதே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு நயினார். அந்த சந்தோஷத்துல ஒரு நம்பிக்கையோடு சொல்லிட்டாரு, இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்தே இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அந்த மாதிரி சொல்லிட்டாரு. பார்ப்போம், 2 பேரும் சேர்ந்து இருந்தா நமக்கு சந்தோஷம்தான். ஒரு கட்சியில உட்கட்சி கலவரம் வராம ஒற்றுமையா நின்னாங்கன்னா சரிதான். அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. எதுக்காக ஒன்றுபட்டு நிற்கிறாங்கிறத பத்தி தான் நம்ம பேசுவோம். ஒன்றுபடாதீர்கள்னு பேச மாட்டோம். அதுல துரை வைகோ அதுக்கு பதில் சொல்றாரு. அந்த மாதிரி விஷயங்களுக்கு அண்ணாமலை ஆட்டத்தெல்லாம் கடந்த தேர்தலையே பார்த்திருக்கிறோம், அதனால இதுல கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, மதவாத சக்திகள் எந்த ஆட்டம் ஆடுனாலும் தமிழ்நாட்டுல வெற்றி பெற முடியாது அப்படின்னு துரை வைகோ பேசியிருக்காரு. சந்தோஷம் தாங்க. துரை வைகோ இது மாதிரி உறுதியா பேச சந்தோஷம். உறுதியாக பேச. ஏன்னா நான் வைகோ நான் எப்பொழுதுமே சற்று சந்தேக கண்ணோட்டம் பார்ப்பேன். அதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல சார். ஏன்னா திமுக கூட்டணி எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் தோற்றத்துல இருக்குது. புது கட்சிகள் வந்து என்ன சீட் கொடுப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா திமுக போன தேர்தல் என்ன கண்டெஸ்ட் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா கண்டெஸ்ட் பண்ணணும். அத்தனை சீட்டுகள் கண்டெஸ்ட் பண்ணணும். 2011 எல்லாம் திமுக வந்து மிக குறைவான இடங்கள்ல தான் நின்னுது. ஆனா தோற்றும் போச்சு, அது வேற விஷயம். இப்ப அடுத்த செய்தியாக, ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா முந்தியது அப்படின்னு ஒரு செய்தி நேற்று ஒன்றிய அரசு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க சார். நல்ல வளர்ச்சியில தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹிந்துல வந்து ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. அதுல இந்த கன்சிஸ்டன்சி வந்து கேள்விக்குரியது. மேனுஃபேக்சரிங்ல அந்த காலாண்டுல மட்டும் ஏற்பட்ட வளர்ச்சி காரணமாக இப்படி இருக்கு. அது செலக்டடாக அந்த காலாண்டுல விட நின்று போகுமா இல்ல தொடருமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதாங்கிற மாதிரி ஹிந்துல ஒரு தலையங்கம் வெளியிருக்கிறாங்க. எப்படி இதை பார்க்கிறது? ஐ அக்ரி வித் ஹிந்து. ஏன்னா வளர்ச்சி எப்ப வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும்னா, வளர்ச்சியினால் பயன்பெறுவர்களுடைய எண்ணிக்கை எந்த அளவுக்கு கூடுதலா இருக்கோ அந்த அளவுக்கு வளர்ச்சி வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். இங்க வந்து பணக்காரர் ஏழை இடைவெளி வந்து ரொம்ப பயங்கரமா வந்து அது வந்து விரிஞ்சுக்கிட்டே போகுது. நம்ம பார்த்துருக்கோம். இந்த கடந்த 12 ஆண்டுகள்ல பணக்காரர்களுடைய சொத்து எந்த அளவுக்கு கூடியிருக்கிறது, ஏழையுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுக்கு குறைந்திருக்கிறதுங்கிறதுக்கு இந்த மினிஸ்ட்ரி, உங்களுடைய மினிஸ்ட்ரியில உள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன், அவங்க கொடுக்குற புள்ளி விவரங்களே வந்து அதை சொல்லுது. அப்படி இருக்கும்போது இது தொடருங்கிறதுக்கான தொடர்ந்தால் நல்லது. இந்த புள்ளி விவரம் சரியாக இருந்தால் இன்னும் நல்லது. ஆனால் தொடருங்கிறதுக்கான நம்பிக்கை வந்து நமக்கு வந்து எனக்கு ஹிந்து சொல்ற மாதிரி தான். தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு இதே ஒன்றிய அரசினுடைய அறிக்கை வந்ததுன்னா எல்லாரும் ஏற்கிறோம். ஒன்றிய அரசு வளர்ச்சி அடைந்ததுன்னு சொன்னா அதுல வந்து நம்ம சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறோம். ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் ஐஎம்எஃப் முதலாளர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இவங்களுடைய புள்ளிவிவரத்தை பற்றி சந்தேகங்களுக்கும், புள்ளிவிவரத்தை ஒட்டுமொத்தமா கூட சொல்லல, ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கல, யாருமே நிராகரிக்கல, சில காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இது பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு பர்சனல் நிகழ்வாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி சார். பிரியங்கா காந்தியினுடைய மகன் திருமணம், ராஜஸ்தான்ல உண்டான ஒரு தொழிலதிபருடைய மகளை திருமணம் செய்கிறார். அதுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. ரொம்ப எளிமையான முறையில் நடந்திருக்குது. திருமணமும் அப்படித்தான் எளிமையான அவங்களுக்குள்ள பர்சனல் அஃபேராக அந்த திருமணமும் நடத்தப்படும் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அந்த செய்தியை பார்த்தா அது இன்டர் ஃபெய்த் மேரேஜ் மாதிரியும் ஒரு ஆங்கிள் இருக்கு. இன்டர் காஸ்ட் மேரேஜ், இன்டர் ஃபெய்த் மேரேஜ், அதே சமயத்துல ஆடம்பரம் இல்லாத மேரேஜ் அப்படின்னு பல செய்திகள் அதுக்குள்ள அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. பப்ளிக் லைஃப்ல இருக்கிறவங்களுடைய விழாக்கள் இப்படி நடந்தால் நன்றாக இருக்குங்கிற உணர்வு சரிதானா? எப்படி பாக்குறீங்க? ஆமா, சரிதான். பிரியங்காவுடைய திருமணத்து சமயமே திருமணம் ரொம்ப எளிமையாக நடந்தது. அந்நேரம் எனக்கு நினைவருக்கு மூப்பனாருக்கு அழைப்பு இல்லை. இந்த மாதிரி தங்களுடைய மிக நெருங்கிய அரசியல் சகாக்கள் யாருக்குமே அழைப்பு கிடையாது. மூப்பனார் வந்து அந்நேரம் வந்து ரோஜா மாலை இதெல்லாம் அழைப்பு இருக்கு இல்லைங்கிறத பத்தி அவர் கவலைப்படல. பெரிய ரோஜா மாலை இதெல்லாம் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சார். அவர் போகல. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது இவங்க ரொம்ப எளிமையா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. அவர் போகல. ஆனா அதை அனுப்பி வச்சார் இந்த கல்யாணத்துக்கு. அது ஒரு நல்ல பாரம்பரியமாக இந்த குடும்பம் வச்சிருக்குங்கிறது வந்து வரவேற்கத்தக்கது தான்.
ஆடம்பரம் இல்லாமல் இது எங்களுடைய தனிப்பட்ட விஷயம். நாங்கள் இந்த மாதிரி அதே மாதிரி இன்டர் காஸ்ட், இன்டர் ரிலிஜியஸ் அப்படிங்கிறது எதை காட்டுதுன்னா, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாக, இந்த மார்ச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டவர்களாக எங்கள் குடும்பம் தொடர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக பார்த்துக்கலாம். 2 பேருமே நல்ல படித்த குழந்தைங்க, படிச்சிருக்காங்க, நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க. சுய முயற்சியில் வந்து பிரியங்காவுடைய பையனும் சரி, அந்த பொண்ணும் சரி, சுய முயற்சியில் வந்து மேலே முன்னேறணுங்கிற ஆர்வம் உள்ளவங்களாக இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இது எல்லாமே வரவேற்க தகுந்தது. நிச்சயமாக இந்த மணமக்களுக்கு எல்லோருடன் சேர்ந்து நாமும் நம்முடைய வாழ்த்துக்களை கூறுவோம். நாளைக்கு ஜனவரி 1 சார், ஆங்கில புத்தாண்டு. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்துவோம், அப்பவும் பார்க்கலாம். அதற்கு முன்னாலேயே உங்களுடைய வாழ்த்துக்களை இன்றே தெரிவிச்சிட்டீங்கன்னா நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார். ஆமாம், நிச்சயமாக. எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன்ல, நான் வந்து எப்போ 1973னா இப்போ 52 வருஷம் ஆச்சு. இதில் முதுகலை படிப்பு இலக்கியத்தில், ஆங்கில இலக்கியத்தில் படிச்சுக்கிட்டு இருந்தபோது நாகமலை புதுக்கோட்டையில் வந்து இது அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி பல்கலைக்கழகம் இருந்தது. அதுக்கு பக்கத்தில் வந்து நிறைய மொட்டை பாறைகள் இருக்கும். அந்த பல்கலைக்கழகத்துக்கு மாலை நேரத்தில் நாங்கள் போவேன். அந்நேரம் வந்து ஒரு சின்ன கவிதை ஒன்று எழுதுறேன். ஒரு பையன் வந்து சொல்ற மாதிரி மொட்டைப்பாறையில் உட்காந்துக்கிட்டு, ரொம்ப சின்னதான், என்னை எல்லோரும் வெறுக்கிறார்களே, இது வந்து கொட்டேஷனுக்குள்ள, அது அவனுக்குள்ள டிப்ரெஷன், எல்லாமே மோசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். பாறைக்குள்ளிருந்து பசும்புல் துளிர்த்து சிரித்தது. இந்த பாறைக்குள்ளிருந்து ஒரு பசும்புல் வர முடியும்னா எதுவுமே சிரமம் கிடையாது வாழ்க்கையில. அதுதான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு எப்படிப்பட்ட சிரமங்களை எதிர்கொள்வதாக நாம் நினைத்தாலும் நம்முடைய மனத்தின்மை இருக்கிறது. இந்த நாட்டிற்கு என்று டாலரன்ஸ், சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது அடிவேராக பல சமயங்களில் பல பெரியவர்களால் கூறப்பட்டிருக்கிறது. இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம வந்து பார்த்தோம்னா லெட் அஸ் பி ஆப்டிமிஸ்டிக். இது வந்து ஷேலோ ஆப்டிமிசம் கிடையாது, காஷியஸ் ஆப்டிமிசம். நிச்சயமாக நல்லதே நடக்கும், அதை நோக்கியே செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாரும் இந்த புத்தாண்டு வர நேரத்தில் உறுதிமொழி எடுத்து. சில நாட்களுக்கு முன்னால 2 வாரங்களாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னால நாம பேசிய ஒரு வீடியோ கீழே ஒரு நண்பர் வந்து இந்த சகிப்புத்தன்மைங்கிற சொல்ல நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க, அவ்வளவு அருவருப்பாகவா இருக்கு, நீங்க செய்யற வேலை இல்லாம இன்னொருத்தருடைய பண்பாடு அல்லது இன்னொருத்தருடைய நடவடிக்கைகள்ங்கிறது அருவருப்பாகவா இருக்குது, அருவருப்பை நீங்க சகித்துக் கொள்ளக்கூடிய அளவுலையா இருக்குது, சகிப்புத்தன்மைங்கிற சொல் சரிதானான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். இல்ல, அது எந்த மாதிரி பார்க்கறது பொறுத்து. சகிப்புத்தன்மைங்கிற வார்த்தையை எந்த மாதிரி பார்க்கிறோம். சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்து நான் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் இன்னொருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் அதை ஆமோதிப்பது, அதுதான் உண்மையான மீனிங். அதுக்கு வந்து சகித்துக் கொள்வது இஸ் த ப்ராப்பர் வேர்டு. அல்லது இப்படி சொல்ல, இரண்டுமே உயர்ந்த விழுமியங்களாக கூட இருக்கலாம், ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாக இருக்கிற சூழல்ல நான் வந்து இன்னொருத்தர் கிறிஸ்டியனா இருக்கலாம், ரெண்டுமே உயர்ந்த விழுமியங்கள். நான் வந்து கிறிஸ்டியன் ஆக முடியாது, நான் இந்துவா தான் இருக்க முடியும். ஆனா அதுக்காக கிறிஸ்டியன் வந்து நான் இருக்கணுமா அல்லது அவரு என்னையும் இருக்கணுமா? 2 பேருமே வந்து we coexist, we should coexist. அதற்கான ஒரு சொல்ல பாசிட்டிவ் சைடுல தான் பார்க்கணும். கோஎக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. சரியாக சொன்னீங்க சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கங்க.